ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு நைட் டைமில் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு நைட் டைமில் கொடுத்துக்கலாம். இது நிறைய ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச உணவு. அதனால் குழந்தைங்களுக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆயிரும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நைட்டில் பசிலாம் எடுத்து முழிச்சு அழமாட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நிறைய ரெசிபிஸ், டின்னர் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு ரீச் ஆகும், அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நெய்யிலேயே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு ஓட்ஸோட பச்சை வாசம் பிடிக்காது, அதனால தான் நம்ம வறுக்கிறோம். உங்கள் குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்கன்னா இதை வறுக்காமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, ஓட்ஸ் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் என் குழந்தைக்கு வாரத்தில் ஒரு டைமாவது கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஓட்ஸ் வந்து பேபிக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஓட்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. இதோட பாசிப்பருப்பு செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கண்டிப்பாக ஊற வைக்கணும், ஏன்னா நம்ம கம்மியான விசில் தான் விட போகிறோம். இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பொட்டேட்டோ, பட்டாணி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. நைட் நேரன்றனால கேரட் அதிகமாகவும் பொட்டேட்டோவும் பட்டாணியும் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, அப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால டைஜஷனுக்காக 2 பல் பூண்டு, அப்புறம் சின்னதாக ஒரு பல் இஞ்சி, அதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சால்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுறலாம். விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்சியில் கூட அரைச்சி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லா சத்துக்களும், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர் நிறைஞ்ச உணவு. இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.